அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு உங்க அண்ணன் வன்மத்தோடு இருக்கார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன், நீங்க பாருங்க. தேசியத்தின் மதமாற்றம் செய்தா மதமாற்றம் செய்தா மதமாற்றம் செய்தா மதமாற்றம் செய்தா யாரு பேரை கேட்ட உடனே இஸ்மாயில், ஓ இஸ்லாமியரு. இப்போது வந்த இந்த மதத்தை அடையாளப்படுத்திக்கிற இத்தனை அடையாளங்களை தூக்கி சமைக்கிற, தொப்பி எண்ணிக்கிற, தாடி வளர்க்கிற, எல்லா அடையாளங்களை தன் உடலை சுமக்கிறியே. ஆனால் நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழன் என்கிற பெருமை மிக்க தேசியத்தின் மகன் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒன்றை இருக்கா? என்ன இருக்கு? பேர்ல வச்சிருக்கியா? அதாவது ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்கிறார். ஏன் பேர் வச்சாங்க? முதல்ல 50 வருஷம் ஆச்சா? மதமாற்றம் செய்தானா? யாரு மதமாற்றம் செஞ்சா? கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறாருன்னு சொன்னா ஓகே, ஏத்துக்கலாம். அதுக்கு ஆதாரங்கிறதுக்கு எந்த ஒரு முஸ்லிம்களும் மதமாற்றம் செய்யவே இல்லை. இவர் யாரை சொல்றாருன்னு தெரியல, மாத்தி கூட பேசுவார். இது மதமே கிடையாது, ஒரு மார்க்கம் அப்படின்னு இவர் தான் சொல்லுவார். மார்க்கம் இட் இஸ் த வே ஆஃப் லைஃப். இது ஒரு வழி, ஒரு பாதை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். பிடிச்சி ஏற்றுக்கிட்டாங்களே தவிர யாரையும் கம்படியா பிடிச்சி இங்க இழுக்கல. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, 50,000 வருஷம் ஆச்சான் தமிழ் மொழி. அவர் சொல்றாரு இதுக்கு ஆதாரங்களோ ஆவணங்களோ கிடையாது, சும்மா மேடையில் அடிச்சு விட்டு போறதுதான். ஒரு 2000 வருஷம் தான் அது காட்டுது. அப்ப இவர் வைக்கிற வாதத்துல இதுவும் ஒரு பொய். இன்னொன்னு என்னன்னா, நீங்க எதுக்கு தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு இருக்கிய? பேரை இஸ்மாயில் வச்சுக்கிட்டு இருக்கிய? தமிழ் பெயரை வைங்க. பாருங்க, அடையாளத்தோடு இருந்து கொண்டு ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு இந்த நாட்டில் வாழக்கூடாதுன்னு சொல்ல வர்றார். வாழாதிய, நீங்க தமிழர்களாக வாங்க. முதல்ல ஏன் பேரை மாத்தினாங்க தெரியுமா? எதுக்கு பேரை மாத்தினாங்க? செந்தமிழ் என்ன சாதின்னு கேட்பாங்க. செந்தமிழர் சீமான் என்ன சாதின்னு கேட்பாங்க. கருப்பையா, சுப்பையா, ராமசாமி, குப்புசாமி, இதெல்லாம் என்ன சாதின்னு கேட்பாங்க. என்ன விட்டு ராமசாமி, எந்த வீடு அப்படின்னு கேட்பாங்க. இஸ்மாயிலா, ஒரே வரியில பாய். அப்ப தமிழ் மொழியில் கூட சாதி ஒழிக்கப்பட முடியவில்லை. தமிழ்நாட்டில் தான் இந்த பேரை பத்தி பிரச்சனை கிடையாது. வேற எந்த நாடாக இருந்தாலும் அந்தந்த நாட்டில் அந்தந்த பேர்ல தான் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். ஏன்னா இங்க இந்தியாவில் அதிகமான சாதி கொடுமைகள், கொடுமைகள் ஒரு காலகட்டத்தில் இங்க நாட்டில் நடந்துச்சு. அப்ப பேர்ல கூட சாதி இருக்கு. நீங்க கோனாறு, செட்டியாறு, நாடாறு, இதெல்லாம் சாதி பெயர்கள். அதுக்குள்ள உள்ள பெயர்கள் இருக்குல்ல, செந்தில்நாதன், ராமலிங்கம், சுந்தரலிங்கம், கோபிநாத், இதுல எல்லாத்துலயும் சாதி, தமிழ் பெயர்கள புறாமே சாதி கலந்துருக்கு. தமிழ் செல்வன்னு நீங்க சொன்னாலும் தமிழ் செல்வன்ல நீங்க எந்த சாதின்னு கேட்பாங்க. நடக்குதா இல்லையா? அதனாலதான் இஸ்லாமியர்கள் ஏகமானதாக அரபியில பேர் வச்சுட்டாங்க. இஸ்மாயில், ரபிக்கு, இப்ராஹிம்னு பேர் வச்சதுனால ஓ பாயா முஸ்லீம் முடிஞ்சு போச்சு. அதனாலதானே சொன்னாங்க, ஏற்கனவே உன்னை நாயா பார்த்தவன் நீ முஸ்லீமா மாறின பிறகு உன்னை பாயா பார்க்கறான். இவர் மாதிரி முரண்பாட்டினுடைய ஒரு மூட்டையாக சீமான் திகழ்கிறார் என்பது இவருடைய பேச்சுக்களில் இருந்தே தெரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களை முழுமையாக இங்கிருந்து அப்படியே தொடர்ச்சி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விரும்புறார். அப்ப நீ தமிழம்ங்கிற ஒரு மதத்தை நான் நிறுவியிருக்கேன்னு ஏற்கனவே சொன்னார்ல முன்னாடி பேசும்போது, அந்த ஆடியோக்கெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் காட்சிகளா இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப அந்த மதத்துக்குள்ள வந்துரு, நான் ஒரு மதம் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இவர் கட்சி வளர்க்கல, மதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் இருக்கிறார் என்பதை இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.